ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ஜூன் மாத ராசி பலன்கள். கன்னி ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இந்த வீடியோவில் ஜூன் மாத பலன்கள் எத்தகைய பலன்களை தரும் என்பதை தெளிவாக பார்ப்போம். கன்னி ராசிக்கு 9ஆம் இடம் வளர்த்துருக்குங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். கோல்சாரத்திலையும் சரி, ஜனன ஜாதகத்திலையும் சரி, இந்த 1, 5, 9 பாவங்கள் நல்ல ஒளித்தன்மையோடு நல்ல கிரகங்கள் இருக்கணும். அதே மாதிரி 11ஆம் பாவத்துலேயும் இருக்கலாம். நல்ல லாபஸ்தானம். இப்படிலாம் ஒரு அதிர்ஷ்ட ஸ்தானங்களில் ஒன்றான 9ஆம் இடத்துல குரு பகவான், சுக்கிரன், புதன், சூரியன் இத்தனை பேர் இருக்காங்க. பாக்கியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயமாக நடக்க போகிறது. பாக்கியங்கிறது என்ன? மழலை பாக்கியம், குழந்தை பாக்கியம் தான். பையன்களுக்கு நல்ல அமைப்புகள் பிறந்தவுடன் அவங்களுக்கு நல்ல ஒரு திருமண அமைப்பு, கல்வி அமைகிறது, அதுவும் பாக்கியம்தான். மனைவி அமைவது பாக்கியம்தான். தொழில் அமைவது பாக்கியம், நல்ல வருமானம் அமைப்பது பாக்கியம். அப்போ அனைத்து பாக்கியங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குருபவனோட அற்புதமான பார்வை. அதற்கு அந்த பாக்கியங்களை நாம் செயல்படுத்துவதற்கு ராசியை குரு பார்க்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. தேகஸ்தானம் 3ஆம் இடம், அது சகோதர உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். 5ஆம் இடம் நம்ம சிந்தனை, புத்தி. ஆக புத்தியும் 9ஆம் இடத்து பாக்கியம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்மளுடைய முயற்சி பலிதமாகணும். 5ஆம் இடம் நம்முடைய சிந்தனையும் சரியாக வரும். இது ஒரு வகையான பாயிண்ட்டு. இந்த அமைப்புகளெல்லாம் குரு பார்க்கும்போது கண்டிப்பாக அது 9ஆம் இடம் மேற்கொண்டு நமக்கு அற்புதமாக கண்டிப்பாக பெற்றுத்தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கிறணும். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். புத்திரர்களுக்கு உண்டான கடமைகள் நிறைவேற்றுவீர்கள். அவர்கள் வயசுக்கு தக்கன கல்வி, உயர்கல்வி, அவர்களுக்கு வேலைவாய்ப்பு, திருமண அமைப்பு எல்லாமே சிறப்பாக நடைபெறும். செவ்வாய் ராகுவோடு இருந்துட்டு இப்போ ஜூன் மாதம் தொடக்கத்திலேயே மேசத்துக்கு வர்றாரு. இப்போ இங்கே சொல்கிறது பாருங்கள், கன்னிராசிக்கு செவ்வாய் ஆகாதவர் தான், இருந்தாலும் ஆரோக்கியத்தை அவர் தான் கொடுக்கணும். அப்போ ஜனன ஜாதகப்படி 6ஆம் இடம் ராசியை கண்டு 6ஆம் இடம் வளர்த்தோ அல்லது அவயோக தசாபத்தி நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் கூடும். கண்டிப்பாக இதை உணர்ந்து பார்க்கணும். ஆக தேக ஆரோக்கியம் கூடக்கூடிய அமைப்பாக இருக்குது. பாக்கியஸ்தான வளத்திற்கு தொழில் லாபங்கள், இது வருமானம் எதுக்கும் குறையில்லாத மாதமாக கண்டிப்பாக இருக்கும். சந்திராஷ்டமம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு 1:40 முதல் ஜூன் மாதம் 4ஆம் தேதி காலை 4:14 வரைக்கும் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமத்தில் நம்ம முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது. வாக்கில் கவனம் இருக்கணும். எந்தவித புது முயற்சிகள் தேவையானதை மட்டும் செய்து கொண்டு மற்றதை நம்ம தள்ளி போட்டுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை, அதுதான் நல்லதும் கூட. வழிபட வேண்டிய தன்வந்திரிங்க. ஏன்னா 8ஆம் அதிபதி இருள், ராகன் இருளோடு இருந்துட்டு இப்போ தான் பலம் பெறுறாரு. அதனால் தன்வந்திரி பகவான், ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை வழிபட்டு வளமோடு வாழ்க என்று வாழ்த்துக்கிறேன். அடுத்து துலாம் ராசி. 8ஆம் இடம் அதாவது 6, 8, 12 கெட்டது அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாதுங்க. எந்த ஸ்தானமாக இருந்தாலும் ஒளியாக இருக்கா, நல்ல சிறப்பான கூட்டுக்கிரகங்கள் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். 8ஆம் இடத்துல குரு பகவான், சுக்கிரன், புதன், சூரியன் இருக்காங்க. 8ஆம் இடத்துல குரு இருக்கார். ஓகே, அதாவது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். 8ல் இருந்த 12ஆம் பார்ப்பாரு. வெளி மாநிலம், வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புள்ள ஜாதகத்தை உடையவர்கள் கண்டிப்பாக இதுக்கு போவீங்க. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், குறுக்கு வழி சம்பாத்தியங்கள் கிடைக்கக்கூடிய நினைப்புள்ள உள்ளவர்களுக்கு ஜாதக வலுவாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். இப்போ இதில் சுக்கிரன் ராசி அதிபதி, புதன் பாக்கியாதிபதி, சூரியன் லாபாதிபதி. அப்போ பாக்கியாதிபதி நம்ம லாபாதிபதி, இது கூட 8ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக நம்மள இந்த வகையில் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 12ஆம் இடத்தை அவர் குரு பார்ப்பார். 8லேருந்து 12 பார்ப்பார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு வெளியில் சென்று பிழைப்பதற்கு எண்ணங்களோ அந்த சம்பவங்கள் நடப்பதற்கு உண்டான அமைப்பு உங்கள் தசாபுத்தி அமைப்புப்படி இருக்கும். இந்த கோல்சார பலன்கள்லாம் 70% கரெக்டாக தாங்க இருக்கும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. குருபவனுடைய பார்வை 12ஆம் இடத்தை நான் சொன்னேன். 8லேருந்து 12 பார்ப்பார். 12ஆம் இடம் பார்க்கிறது. 2ஆம் இடம் வருமானஸ்தானம், குடும்பஸ்தானம். குடும்பத்தில் வருமானங்கள், சுப நிகழ்ச்சிகள், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வராத பாக்கியல் வசூலாகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்து 4ஆம் இடம் வீடு, வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கோ, அதை பழுது பார்ப்பதற்கோ, கல்வியில் தடையில்லாமல் படிப்பதற்கோ ஒரு கண்டிப்பான முறையில் இந்த அமைப்புகள்லாம் நிச்சயமாக நடக்கும். செவ்வாய் மாற்றம். செவ்வாய் துலாம் ராசிக்கு யாருங்க? குடும்பம், மனைவி ஸ்தானம். இப்போ திருமணம் ஆனால் கூட தசாபுத்தி ரீதியாக சரியில்லாத அமைப்பு வரும்பொழுது இந்த செவ்வாயும் போய் ராகோடு அமையும் பொழுது
ஒற்றுமை குறைவு, குடும்பத்தில் வருமானம் இல்லை, லேசாக இருக்கும். அது இனிமேல் சுத்தமாக இருக்கும். குடும்ப மேன்மையும் குடும்ப ஒற்றுமையும் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத இதில் தெளிவோடு தெரிவிச்சுக்கிறேன். சந்திராசிரமம் வந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி காலை 4:15 முதல் ஜூன் மாதம் 7ஆம் தேதி காலை 7:56 வரைக்கும் சந்திராசிரமங்க. ஒரு அவசரமான காரியங்களை தவிர நம்ம நாளைக்கு செய்துக்கலாம் அப்படிங்கிற, அதாவது நாள் சென்று கூட செய்யலாம் அப்படிங்கிற காரியங்களை தள்ளி போடணும். அதை வந்து இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடாது. அவசரமான நேரத்தில் இந்த சந்திராசிரமத்தில் ஹோரையை பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். அது ஒரு தனிப்பதிவாக கூட நம்ம போடலாம். இப்போ வழிபாடை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாசலம் பெருமானை வணங்கி சிறப்போடு இந்த மாதத்தை பயனுள்ள மாதமாக மாற்றிக்கொள்ளும்படி அன்புடன் வேண்டி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.